ஜெகன் ஃப்ரம் கேபிட்டல் ஜோன். வருமான வரியை பற்றி நான் பல காணொலிகள் போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த காணொலி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா இதில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, வருமான வரியை சேமிக்காமல் இருந்தால் நம்ம எப்படி வாழ்க்கையில் முன்னேறலான்னு சொல்ல போகிறேன். என்னது நீங்கள் சொல்கிறது முன்னுக்கு பின் முரணாக இருக்கே. வருமான வரி சேமிக்கிறத பற்றி தான் நான் பேசிக்கிறேன். சேமிக்காமல் இருந்தால் எப்படி முன்னேறலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது எப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதை பற்றி தான் இங்கே பேச போகிறேன். முதல்ல வருமான வரியை எப்படிலாம் சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 2 வழி தான் இருக்குது. ஸோ சேவிங் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அந்த சேவிங் ஸ்கீம் மூலமாக ஒன்று சேமிக்கலாம். இன்னொன்று எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ்பென்சஸ், அதாவது செலவு கணக்கு மூலமாக இது பண்ணலாம். ஒன்று சேவிங் ஸ்கீம். இப்போ சேவிங் ஸ்கீம்னு எடுத்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட ஸ்கீம் இருக்கு இல்லையா? ஏடிசி ஸ்கீம் இருக்குது, ஹச்ஆர்ஏ இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் நிறையா போட்டே போகலாம். இல்லை என்பிஎஸ்னு ஒன்று இருக்குது, ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, ஸோ கிஃப்ட்டுன்னு இருக்குது. ஸோ இது மூலமாக ஒரு கணிசமான தொகையை நீங்கள் வருமான வரியில் சேமிக்கலாம். ஸோ வருமான வரி கட்ட வேண்டிய தொகையை நீங்கள் குறைக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு தொழில் முனைவராக இருந்தால், நீங்கள் ஒரு வர்த்தகம் பண்ணுறவளாக இருந்தாரோ இல்லை தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாங்களோ நிறைய செலவு கணக்கு எழுதலாம். சம்பள கணக்கு எழுதலாம், எக்ஸ்பென்சஸ் எழுதலாம், போக்குவரத்து செலவு எழுதலாம், சாஃப்ட்வேர் காஸ்ட் எழுதலாம், புக்கோட காஸ்ட் எழுதலாம். இந்த மாதிரி நிறைய செலவு கணக்கு எழுதலாம். இது சம்மந்தமாக கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஒரு வர்த்தகர் எந்தெந்த மாதிரிலாம் வருமான வரி தாக்கல் பண்ணலான்னு இந்த 2 மெத்தடில் பண்ணலாம். இதில் ஒரு 2 லட்சம், இதில் ஒரு 5 லட்சம், 10 லட்சம் சொல்லிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏறத்தாழ 7 லட்சம், 10 லட்சம் உங்கள் சக்திக்கு தகுந்தாப்புல, நீங்கள் கணக்கெழுது தகுந்தாப்புல நீங்கள் என்ன பண்ணலாம்னா வருமான வரி குறைக்க முடியும். குறைக்க முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. வருமான வரி சேமிக்கிறதுன்னு எடுத்துக்கங்க, இல்லை வருமான வரி செலவு கணக்கை எடுத்துக்கங்க, இல்லைன்னா வரி ஏய்ப்புன்னு கூட வச்சுக்கோங்க. இதோட அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருமான வரி எப்படி சேமிக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து, உங்களுடைய கணக்குலேருந்து என்ன ஆகும்னா பணம் வெளியேற்றப்படும். இதுதான் அடிப்படை. இப்போ நீங்கள் ஒரு 20 லட்சம் சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சேவிங் ஸ்கீமு, எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஏதாவது ஒரு கணக்கு எழுதி ஒரு 10 லட்சத்தை வெளியே தள்ளிடுறீங்க உங்கள் அக்கௌண்ட்லேருந்து. இல்லை ஒரு 3 லட்சத்தை வெளியே தள்ளிடுறீங்க. இப்படி தள்ளும்போது அந்த 3 லட்சத்துக்கோ இல்லை 10 லட்சத்துக்கோ நீங்கள் எவ்வளோ பணம் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து வெளியே தள்ளுறீங்களோ, ரைட்டுங்களா, அவ்வளோ தொகைக்கு உங்களுக்கு வருமான வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. சரியா? அது சரியாக முறையாக கணக்கு இருக்கணும், முறையாக ஆவணம் இருக்கணும். அது 2வது பட்சம். முதல் பட்சம் என்னென்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் வெளியே போகணும். அதுதான் முதல் பட்சம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போமே, கேஸ் 1 எடுத்துப்போம். நீங்கள் ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு கணக்கு எழுதுறீங்க. இந்த 3 லட்சத்தில் கிட்டத்தட்ட ஏறத்தாழ எவ்வளோ தூரம் நீங்கள் வருமான வரி சேமிக்க முடியும்? நீங்கள் இருக்கிறதுலே அதிகபட்ச உச்ச வரம்போட இதில் வருமான வரி இதில் அதாவது 30% வருமான வரி வரம்பில் இருக்கீங்கன்னு வச்சுப்போம். அப்படி இருந்தால் கூட மற்ற எல்லா செலவுகளும் போக, மற்ற இந்த சர்சார்ஜ், எஜுகேஷன்ஸ் எல்லாம் போக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 லட்சத்தில் 1 லட்சம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வருமான வரி சேமிக்கிறீங்க. ஆனால் 3 லட்சம் உங்கள் அக்கௌண்ட்டை விட்டு வெளியில் போயிடும். புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஆனால் 1 லட்சம் வருமான வரி நீங்கள் கட்ட தேவையில்லை. இப்போ கேஸ் 2 எடுத்துக்கங்க. இது கேஸ் 1. கேஸ் 2 எடுத்துங்க. இதில் என்ன பண்ணுறீங்க, 3 லட்சத்தில் எந்த செலவு கணக்கு எழுதாமல் நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா நீங்கள் டேக்ஸ் கட்டிடுறீங்க. 2 லட்சம் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஆனால் இதில் 3 லட்சம் வெளியில் போயிடும். இதில் 2 லட்சம் அப்படியே இருக்கும். புரிஞ்சுக்கிட்டிங்களா? இதில் 3 லட்சம் வெளியில் போயிடும். இதுதான் நீங்கள் வருமான வரி சேமிக்கிறதுக்காக பண்ணுறது. நான் சொல்கிற மெத்தடில் என்ன ஆகணும், 2 லட்ச ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும், 1 லட்ச ரூபா கவர்மெண்ட்டுக்கு போயிடும். 2 லட்ச ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த 2 லட்சத்தை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், வர்த்தகம் பண்ணலாம். ஆனால் இந்த 3 லட்சத்தை நீங்கள் வர்த்தகம் பண்ண முடியாது. ஏன்னா வெளியில் போயிடுது பணம். புரிஞ்சுக்கிட்டிங்களா? அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்கீமில் போட்டிங்கன்னா அவ்வளோ வரும், வருஷத்துக்கு 5% வரும். அவ்வளோதானே வரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட் எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு சமமான ஒரு வட்டி விகிதம் தான் வரும். அப்படி பார்க்கும்போது இது 3 வருடங்களுக்கு எவ்வளோ கொடுக்கும்? 5%, 5%, 5%, 5% எடுத்துக்கிட்டிங்கன்னா 15% கொடுக்கும். 3 லட்சத்துக்கு 15% எவ்வளோங்க வருது? இந்த 3 லட்சத்துக்கு 15% எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45,000 வருது. கரெக்டுங்களா? ஸோ வருடத்துக்கு 15,000 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட 3 வருடங்களுக்கு 45,000 தான் கிடைக்கும். இந்த 45,000த்துக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 45,000 நீங்கள் டேக்ஸ் கட்டிங்கன்னா எவ்வளோ தான் மிச்சம் கிடைக்குது? கிட்டத்தட்ட 30,000 தான் கிடைக்குது. ஆக உங்கள் கையில் கிடைக்க போகிறது 3,30,000 தான் கிடைக்க போகுது. இது வருமான வரியை சேமிக்கிறேன்னு அதிபுத்திசாலித்தனமாக பண்ணிங்கன்னா அந்த பணம் வெளியில் போய் அந்த பணத்தை உங்கள் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ண முடியாமல் போய் அந்த வெளியில் வச்சுருக்கிற பணத்துக்கு பார்த்தீங்கன்னா குறைவான வட்டி விகிதம் வரும். அதுக்கும் என்ன பண்ணும், நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். ஆனால் நான் சொல்கிற மெத்தட் எடுத்துக்கங்க. நான் 2 லட்ச ரூபா சொன்னேன் இல்லையா? இந்த 2 லட்சத்துக்கு வருஷத்துக்கு 36% நீங்கள் பண்ணால் கூட, ட்ரேடிங் பண்ணால் கூட டேக்ஸ் எல்லா செலவும் போக, இதுக்கு தனியாக ஒரு காணொலியே போட்டிருக்கேன், நீங்கள் அதிலே போய் பார்க்கலாம்.
டேக்ஸ் போக உங்கள் பணம் வந்து ரெட்டிப்பாகிறதுக்கு 36% நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருடங்கள் ஆகும். நீங்கள் டேக்ஸ் கட்டாமல் இருந்தீங்கன்னா 2 வருடங்கள் தான் ஆகும். 72 கீழ் விதின்னு நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் போய் பார்க்கலாம். அதில் வந்து 72 வகுத்தல் 36 போட்டிங்கன்னா 2 வருஷம் தான் ஆகும். ஆனால் டேக்ஸோட பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏறத்தாழ 3 வருடங்கள் ஆகும். அப்போது இந்த 2 லட்சம் 4 லட்சம் ஆகும் 3 வருடங்களில். ஆனால் இந்த பக்கம் உள்ளது நீங்கள் 3 லட்சம் 3.45 போய் 3.45ல் 30% வரி கட்டிட்டு 33% வரி கட்டிட்டு 3,30,30,000 தான் இருக்கும். இப்போ புரியுதா உங்களுக்கு? 3,30,000 நல்லதா இல்லை 4 லட்சம் நல்லதா? எது அதிகமான ரிட்டர்ன்? ஸோ உடனே பார்த்தோம்னா வந்து வருமான வரி சேமிக்கிறது ஒரு முக்கியமான விஷயமா தெரியும். ஆனால் நீண்டகால அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வருமான வரி சேமிக்கிறது என்றைக்குமே நல்லதில்லை. அதனால் நான் சொல்கிறேன், பெரும்பாலும் வருமான வரி இருந்தால் நீங்கள் வருமான வரி கட்டுறது தான் நல்லது. கட்டி அந்த பணத்தை உங்கள் அக்கௌண்ட்டில் கொண்டு வந்து அதை ட்ரேட் பண்ணி அது மூலமாக வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து பணத்தை பெருக்கிறது தான் சரியான வழிமுறையாக இருக்கும். அப்போது எங்கே நான் வந்து வருமான வரி சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய செலவு கணக்குகள் வந்து அத்தியாவசியமாக இருக்குது, அதை நான் செலவு பண்ணிடுவேன். அது வந்து சும்மா என் அக்கௌண்ட்டில் இருக்காது, எல்லா செலவும் நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த செலவு கணக்கு எழுதலாம். ஆனால் செலவு கணக்கு எழுதுகிற பேருக்கு நீங்கள் செலவு கணக்கு எழுதுனீங்கன்னா அந்த பணத்தில் மறுபடியும் நீங்கள் வந்து சிஸ்டத்தில் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் நம்ம வந்து வருமான வரி கட்டுறது நல்லது அப்படின்னு. ஏன்னா வருமான வரி கட்டினா பணம் உள்ளே வந்துடும், வருமான வரி கட்டலைன்னா பணம் வெளியில் போயிடும். வெளியில் போன பணத்தை நம்ம பெருக்க முடியாது, உள்ளே இருக்கிற பணத்தை நம்ம பெருக்கலாம். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, வருமான வரி வந்து குறைக்கிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வருஷம் தான் எனக்கு பணம் வரும், அடுத்த வருஷம் வராது, அடுத்த வருஷம் எனக்கு என்ன பண்ணான்னு தெரியல அப்படிங்கிற ஒரு ஆளுகளுக்கு தான் வந்து வருமான வரி சேமிக்கிறதுலாம். வருடம் நான் வந்து 36% சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற போது வந்து குறைஞ்ச அளவுக்கு செலவு கணக்கும் குறைஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா சேவிங் ஸ்கீமும் போட்டு உங்கள் பணத்தை பெருக்கிறது தான் உங்கள் கவனம் இருக்கணும். அதுதான் ரொம்ப நல்லது. இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஏன் வந்து வருமான வரி சேமிக்கிறது நல்லதில்லை அப்படின்னு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.